வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு பதிவு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 30ஆம் தேதி என்ன நடந்துச்சு, அதாவது மார்ச் 30ஆம் தேதி கோர்ட்டில் என்ன நடந்துச்சு, இது ஒன்று. ரெண்டாவது, 1ஆம் தேதி என்ன ஃபைல் பண்ணாங்க, இந்த டவுட் எல்லாருக்குமே இருந்துச்சு இல்லையா? ஸோ அதுக்கான விளக்கம். மூணாவது, அந்த 6ஆம் தேதி ஹியரிங் வந்துச்சு, அதுக்கு என்ன பதில் அப்படின்றது. இந்த 3 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அப்போ தான் ஓரளவுக்கு என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன குளறுபடி போய்கிட்டு இருக்குது, இது எப்படி முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். யார் எந்த நிலைப்பாடில் இருக்காங்கன்றது உங்களுக்கு புரியணுன்னா கொஞ்சம் தெளிவாக பொறுமையாக பாருங்கள். எல்லாம் வேஸ்ட்டு. ஓகே, அரைகுறையாக பேசி அரைகுறையாக புரிஞ்சு அரைகுறையாக கேட்டு தான் இப்போ இந்த நிலைமையில் வந்து நிற்கிறோம். அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த ஒரு விஷயத்த. ஓகே, 30ஆம் தேதி நடந்த கேஸு 30ஆம் தேதி வந்தது. அது இன்னும் அப்டேட் ஆகலை. அது என்ன அப்டேட்டு வந்திருக்கு அப்படின்னா, உண்மையில் என்ன அங்கே நடந்திருக்கு அப்படின்னா, தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அதாவது எங்களுக்கு இன்னும் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுக்கிறாங்க. உண்மையில் இதான் கேட்டுக்கிறாங்களாம். இதுதான் வந்துட்டு வாய் வழியாக வந்த தகவல். இதை எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பலாம். ஏன்னா 2 வருஷமாகவே இது மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒத்தி வச்சு எனக்கு இன்னும் டைம் வேணும், இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது, இன்னும் ஆரம்ப நிலைமையில் இருக்குது, இன்னும் விசாரணை வந்து முழுசாக முடிவடையலை, இப்படியே சொல்லி தான் வந்துட்டு இந்த 2 வருஷமாக வந்துட்டு நம்மளை இழுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமும் வந்துட்டு இப்பயும் அதான் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டால் பண்ணியிருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் அப்படின்ட்டு நம்பலாம். சரி, ஓகே, இவங்க என்னப்பா யூடபிள்யூ இழுத்துக்கிட்டே இருக்காங்க, எப்போதான்ப்பா நம்மளுக்கு முடிவு வரும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்கல்ல, நானும் கேட்குறேன்ல. இந்த வாட்டி இன்னும் வித்தியாசமாக நம்ம கம்பெனி கேட்டிருக்காங்க. 1ஆம் தேதி போட்ட மனு அதுதான். ஓகே, 1ஆம் தேதி கேஸ் ஃபைல் பண்ணது இதுக்காகத்தான். எங்களுக்கு இந்த கேஸு சீக்கிரம் முடியணும், இந்த கேஸுலேருந்து முழு விலக்கு கொடுங்க, எங்களுக்கு கம்பெனி நடத்த அனுமதி கொடுங்க, எவ்வளோ நாள் தான் இப்படியே இழுத்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு நம்ம ஆளுங்க இன்னொரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது விட்டு ஓரம்னா இருந்தால் ஓகே, டைம் ஆகுது, சரி ஓட்டோம், இழுத்துன்னு போட்டோம், நம்மளை யாரும் எதுவும் கேள்வி கேட்கல அப்படின்னு நம்ம எடுத்து நடத்தணும்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம எம்டி கரெக்டான இடத்துல கரெக்டான ஒரு முடிவு எடுத்து ஃபாஸ்ட்டாக அதை மூவ் பண்ணுங்க அப்படின்ட்டு பெட்டிஷனே திரும்ப உள்ளே கொடுத்துருக்காங்க. அது விசாரணைக்கு 6ஆம் தேதி வந்தப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ எலெக்ஷன் டைம்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு விசாரணையை வந்துட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு அதை இன்னும் 27ஆம் தேதி எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒத்தி வைக்கிறோம்னு சொல்லிட்டு 27ஆம் தேதிக்கு மாற்றி வச்சுட்டாங்க. இதுதான் இப்போ நடந்திருக்கிறது. ஸோ இந்த காரணங்களினால் திரும்ப எலெக்ஷன் வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணி ஆகணும். நம்ம மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், கடன் வாங்கி வச்சுருக்கோம், அது கட்டுறதுக்கு முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லை, தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க. நம்மளை பற்றி யாரும் கண்டுக்கிறது இல்லை. சரி, எத்தனை நாள்னால் இது இதேமாரி போவோம், நம்ம வந்துட்டு கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக வந்துட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி இறங்கி புஷ் பண்ணாலும் அதுக்கும் வந்துட்டு செவி சாய்க்கிறது இல்லை. சரி, மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கேள்வியாக கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச ஒரு டீம் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு ஆடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அவங்களோட பேசின ஆடியோவை போட்டு கூட ப்ளே பண்ணியிருந்தோம். அவங்களுக்கும் வந்துட்டு இப்போது கூட்டம் கூடுறதுக்கு பர்மிஷன் கிடைக்காது டியூ டு எலெக்ஷன். இந்த மாதம் எலெக்ஷன் திருவிழா. ஓகே, அதனால் எல்லோரும் மறக்காமல் ஓட்டு போடுங்க. இவ்வளோ தான் இப்போதைக்கு சொல்ல முடியும். நம்மளுக்கு கேஸுக்கு அப்டேட் வரத்துக்கு திரும்ப இந்த மாதம் எண்டு ஆகும். அதுலேயும் என்ன வரும்ன்றது இப்போ வரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது. சரிங்களா? அண்டு நான் வந்துட்டு ரீசெண்டாக நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதில் வந்துட்டு பைக்லாம் ஃபுல்லாக கண்டமாகிடுச்சு. இது பர்சனல் அப்டேட்டுப்பா. மையத்தை முடிச்சிட்டேன், என்னை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ கேட்க விருப்பம் இருக்கவங்க கேளுங்க, எல்லாம் விட்ருங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஹெல்மெட் வாங்கிட்டேன். அடுத்த ஒரு வீடியோ வந்துட்டு ஹெல்மெட் பேஸ் பண்ணி போடுறேன், அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ அதை போடுறேன். அடுத்து பைக்கு வந்துட்டு 14ஆம் தேதி டெலிவரின்னு சொல்லியிருக்காங்க. போனாடி சொன்னேன்ல 30ஆம் தேதி தரேன்னு சொன்னானுங்கன்ட்டு ஃப்ராடு பசங்க தரல. அவனுக்கு மேலே தப்பு இல்லை, கம்பெனிக்கு ஃபினான்ஸ் அப்ரூவல் ஆகலை. இப்போ தான் ஃபினான்ஸ் அப்ரூவ் ஆச்சான். லோனுக்கு எந்தும் இப்போ தான் பெண்டிங்கில் இருந்து இப்போ தான் உள்ளே போக ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி தான் ஏதோ பரபரப்பாக ஃபோன் பண்ணலாம் கேட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு வண்டியும் கூடிய சீக்கிரம் வந்துடும் நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கீங்களா, என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லோரும் பாசமாக கேட்டீங்க. உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளை சேவ் பண்ணிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கேன். ஒர்க்குக்கும் போக ஆரம்பிச்சிட்டேன். கூடிய சீக்கிரம் நம்ம மீட்டிங்லேயும் பேசலாம். ஓகே,
இப்போதைக்கு வந்துட்டு சாலிட் ஃபுட்ஸ் மட்டும் சாப்பிட முடியல. பிரியாணி ரொம்ப பிடிக்கும், ஆனால் பிரியாணிலாம் இப்போ சாப்பிட முடியாது. வாய் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம்ட்டாங்க. ஆக்க பொறுத்தனும் கார பொறுக்காதுன்ற மாதிரி எனக்கு இப்போ வாயில் வந்து சூனியம். அதனால் வந்துட்டு அந்த ஒரு விஷயம், சாப்பாடு மட்டும் சாலிட் ஃபுட் சாப்பிட ஆரம்பிக்கல. கொஞ்சம் பொங்கல், சாம்பார், அப்புறம் என்னது இது கிச்சடி, அந்த மாதிரியான ஐட்டங்கள் மட்டும் கொஞ்சம் உள்ளே தள்ளி நிற்கிறேன். தயிர் சாதம் அந்த மாதிரி. ஸோ மிச்சப்படி நான் சேஃப், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பார்த்துக்கிறேன். என்னை விசாரித்த எல்லாருக்கும், என் மேலே நான் அக்கறையோடு கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகேவா? நான் இதை சொல்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த வீடியோவை இன்னும் இழுத்துட்டு போயிட்டுருக்கேன். தேங்க்யூ. மிச்ச இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நன்றி.